புதையல் நிறைந்த ரகசிய அறை மர்மங்காக்கும் தியாகராஜர் கோவில். தென்னிந்தியாவை ஆட்சி செய்து வந்த பெரும்பாலான மன்னர்கள் தங்களது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சிறப்பை போற்றும் வகையிலும் வழிபாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் பல பிரம்மாண்டமான கோயில்களை கட்டி எழுப்பினாங்க. இவை அனைத்தும் வெறும் வழிபாட்டு தலங்களாக மட்டுமன்றி பல வரலாற்று சுவடுகளும் இன்று சுமந்து நிற்கிறது. இவற்றில் விலை மதிப்பெற்ற ஐம்பொன், நவபாஷான சிலை என அனைவரும் காணக்கூடிய வகையில செல்வங்களை வைத்திருந்தாலும் எளிதில் யாரும் நெருங்க முடியாதவாறு வைரம், தங்கம், வைடூரியம் என பல கோடிக்கணக்கு விலைமிக்க செல்வங்களை கோயில் தலங்களிலேயே ரகசியமாக பதுக்கி வைத்தன. இவ பல நூற்றாண்டு கடந்து இன்றும் மர்மம் நிறைந்த புதையலாகவே உள்ளது. அவ்வாறு தியாகராஜர் கோயில்ல ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வரும் புதையல் குறித்து உங்களுக்கு தெரியுமா? ஆம், எங்கே உள்ளது? தஞ்சாவூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையே அமைந்துள்ளது திருவாரூர் மாவட்டம். இம்மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்று அருள்மிகு தியாகராஜர் ஆலயம். சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள இந்த தலம் கடவுளுக்கு எல்லாம் ராஜா என்னும் கூட்டுல தியாகராஜர் ஆலயம் என்று பெயர் பெற்றுள்ளது. அருள்மிகு தியாகராஜர் ஆலயத்துல சிவபெருமான் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறார். தியாகராஜரின் திருவுருவ தரிசனம் காண்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பிரம்மாண்டமாக கட்டிடக்கலையும் தேவார பாடல் பெற்ற தலமாகவும் இது பிரசித்தி பெற்றுள்ளது. மேலும் இது காவிரி தென்கரையில் அமைந்துள்ள விசேஷ தலமாகும். அம்மனின் 51 சக்தி பீடங்கள்ல இத்தலம் கமலப்பீடமாகும். முக்கியமாக கட்டிடக்கலை 9 ராஜகோபுரங்கள், அவற்றில் 80 விமானங்கள், 12 பெரிய மதில்களும் 13 மண்டபங்களும் என தல அமைப்பு பறந்து விரிந்திருக்கு. இந்த தலத்துக்கு உட்பட்டு 15 தீர்த்தக்கிணறுகள், 3 நந்தவனம், கோயில் தலத்தை சுற்றிலும் 365 லிங்கங்கள், 100க்கும் அதிகமான சன்னதிகள், 80க்கும் அதிகமான விநாயகர் சிலை என கோயிலை சுற்றிலும் வியப்பளிக்கக்கூடிய வகையில பல அம்சங்கள் நிறைஞ்சிருக்கு. முக்கியமா மரகத லிங்க தரிசனம். இத்தல தியாகராஜருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. இந்திரன் வழிபட்ட சிறிய மரகத லிங்கத்திற்கு மட்டும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த லிங்கத்தின் மேல வெள்ளிக்குவளை அமைச்சு மூலவருக்கு அருகில வைக்கப்படுகிறது. அபிஷேக நேரத்தை தவிர பிற நேரங்களில் அச்சை வெளியில் தென்படாது. தமிழகத்தில் பரவலாக காணப்படும் கோயில்களை போல தியாகராஜர் கோயில் உள்ள சன்னதிகள் பிரம்மாண்ட தோட்டம் கொண்டது. இவை அனைத்தையும் சுற்றி தரிசிக்க வேண்டும் என்றால் கோயில் தளத்திலேயே முழுதாக ஒரு நாள் தேவைப்படும். அம்மன் சன்னதியில உள்பிரகாரத்துல விநாயகர் சன்னதிக்கு அருகே ஐயப்பனும் அருள்பாலிப்பது விசித்திரமாகும். முக்கியமா ராகுகால வழிபாடு. இத்தலத்துக்கு ராகுகால வழிபாடு பிரசித்தி பெற்றது. பதவி உயர்வு வேண்டுவோர், வாழ்க்கையில் உயர்வு பெற வேண்டுவோர் இந்த வழிபாட்டில் அதிகமாக பங்கேற்பது வழக்கம். மேலும் இந்த வழிபாடு முடிந்தவுடன் பிரதான மூர்த்தி தியாகேஸ்வரர் வழங்கினா விரைவிலேயே திருமண பாக்கியம் உண்டாக என்பது நம்பிக்கை. முக்கியமா திருவாரூர் தேர். தமிழகத்தில் உள்ள தேர்களிலேயே திருவாரூர் தேர் தான் மிகவும் பெரியது. கனநாயகமிக்க இந்த தேர் திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்களால வீதி உலாவாக இது செல்லப்படும். பல தமிழ் பாடல்கள்ல திருவாரூர் தேரர்கள் என குறிப்பிடப்பட்டிருப்பதை அறியலாம். முக்கியமா அதிசய நந்தி. பெரும்பாலான சிவதலங்கள்ல நந்தி சில அமர்ந்த நிலையிலே காட்சியளிக்கும். ஆனா திருவாரூர் கோயில்ல மற்றும் அதனை சுற்றியுள்ள திருத்தலங்கள்ல மட்டும் நந்தி நின்ற கோலத்திலேயே உள்ளது. மேலும் இச்சிலைகள் அனைத்துமே உலோகத்தால வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது முடியாது மர்ம தியாகராஜர் கோயில்ல மூலவர் கருவறைக்கு உள்ளேயும் 2ஆம் பிரகாரத்துல அனந்தேஸ்வரர் கருவறைக்குள்ளும் 2 ரகசிய அறைகள் கற்களால் மூடப்பட்டிருக்கிறது. இவற்றின் உள்ளேயே பல கோடிக்கணக்கான புதையல்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதா கூறப்படுகிறது. முக்கியமா மறைக்கப்பட்டதன் பின்னணி பல நூற்றாண்டுகளுக்கு முன் திருவாரூரை நோக்கி படையெடுத்து வந்த பிற தேசத்து மன்னர்கள் கோயில்களை குறிவைத்து சூறையாடினாங்க. அவ்வாறு சோழ நாட்டு கோயில்கள் தகர்க்கப்பட்டு வந்த நிலையில சோழர்கள் தங்களது கட்டுப்பாட்டில் இருந்த செல்வங்களை கோயில்களிலும் ரகசிய பாதாளங்களிலும் புதைத்து வைத்தாங்க. அவ்வாறு மறைக்கப்பட்ட புதையல் திருவாரூர் தியாகராஜர் கோயிலும் உள்ளது என தொல்லியல் துறையால கண்டறியப்பட்டுள்ளது. கல்வெட்டு சான்று. சோழ நாட்டில் கொள்ளடிக்கப்பட்ட கோயில்கள்ல தியாகராஜர் கோயிலும் சிதம்பரம் நடராஜர் கோயிலும் ஒன்று. இதனால சுமார் 80 ஆண்டு காலம் கோயில்கள் மூடப்பட்டுள்ளதா சான்றுகள் மூலம் அறிய முடிகிறது. பிற தேசத்து படையெடுப்பில் இருந்து செல்வங்களை பாதுகாக்க தியாகராஜர் கோயில்ல 2 அறைகளிலும் விலையுயர்ந்த நகைகள், சாமி உருவ சிலைகள் மற்றும் அரிய பொக்கிஷங்களை வச்சு கர்ப்பகிரக வாயில மூடியுள்ளன. மேலும் சிதம்பரம் நடராஜர் கோயிலின் பொருட்கள் கூட தியாகராஜர் கோயில்ல வைத்து பாதுகாக்கப்பட்டது என கல்வெட்டுகள் கூறுகிறது.